இதே தங்கத்தமிழ்ச்செல்வன் ஓபிஎஸ்ஸை திட்டாத வார்த்தைகளே கிடையாது. எல்லாத்த விட ரொம்ப நிதானத்தோட ராத்திரி பேசின வார்த்தை என்பது, அவரெல்லாம் வாழ்க்கையில் முதலமைச்சர் கனவு கண்டிருக்க முடியுமா? அது என்கிட்டே சொல்லுவார், இந்த எம்எல்ஏஸ்லாம் என்ன சம்பாதிக்கிறாங்கல்ல. வணக்கம் மேடம், சபர்டிட்டர் டிவிக்கு உங்களை வரவேற்பு மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம் சார். எனக்கும் உங்கள் சபடி டிவியில் பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. நம்ம ரெண்டு பேர் டிபேட்டில் நிறையா மீட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு ஆங்கராக உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக உங்களோட அந்த வெப்சைட்டு மிகப்பெரிய புகழ் பெறணும்னு ஆண்டோட வேண்டும். ஓகே, நன்றி மேடம். தேர்தலில் ஒரு தனி மனிதராக அதிமுக கட்சி இல்லாமல், ரெட்டையில் சின்னம் இல்லாமல் இவருக்குன்னு ஒரு புது கட்சி இவ்வளோ 5% ஓட்டு வாங்கியிருக்கிறாங்கிறது ஒரு தனி வெற்றி தான். ஆனால் மக்கள் மத்தியில் நீங்கள் எல்லா இடத்துலையும் தோத்துட்டீங்க, இந்த கட்சி ஆரம்பித்து அண்ணாமுக ஆரம்பித்ததுனால தான் இப்போ எல்லாம் தோத்துட்டாங்க, அதிமுக வந்தால் போயிருக்க முடியாமல் அப்படின்னு ஒரு இயல்பாக ஒரு இது ஏற்படும். அப்புறம் நாஞ்சில் சம்பத்து, கலைராஜன், செந்தில் பாலாஜியில் ஆரம்பித்து இப்போ கடைசியாக தங்கத்தமிழ்ச்செல்வன் வரைக்கும் போயிட்டா கட்சி வீக்கான மாதிரி தெரியல. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எவ்வளோ பெரிய நடிகர், எவ்வளோ பெரிய அரசியல்வாதி. திரைப்படங்கள் நடிக்கும் போதே பேரறிஞர் அண்ணாவுக்காக, திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக பாடுபட்டவர். அது படத்தில் நடிக்கும் போதே அரசியல்வாதி தான். அதாவது அண்ணாவே ஒத்துக்கிட்டார், இந்த வெற்றிக்கு காரணம் தம்பி ராமச்சந்திரன் தான். அதாவது அதிமுக கொடியை காங்கிரஸை எதிர்த்து அன்னைக்கு சினிமாவில் கூட காட்ட முடியாதுங்கிறதுக்காக பாடல்கள் அந்த கொடியை மறைமுகமாக வச்சு தமிழ்நாடு பூரா பிரச்சாரம் பண்ணி அண்ணாவுக்கா உயிரை கொடுத்து பாடுபட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவ்வளோ உறுதுணையாக இருந்தவர். அண்ணாவுடைய மறைவுக்கு பிறகு அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கருத்து வேறுபாடு காரணமாக வெளியில் கட்சி ஆரம்பிச்சு 5 வருஷம் ஆச்சு சார். தலைவருக்கு கட்சியை பிடிக்க 5 வருஷம் ஆச்சு. ஏன்னா அவ்வளோ பெரிய ஆளுமை அவர், மக்கள்கிட்ட அவ்வளோ பெரிய சூப்பர் டூப்பர் ஸ்டார். அது சூப்பர் டூப்பர் ஸ்டார் அவர். 5 வருடம் தேவைப்பட்டது. அதே போல் அம்மா பார்த்தீங்கன்னா தலைவருடைய மறைவுக்கு பிறகு அம்மா நீ அம்மா மாறி அதுக்கப்புறம் போய் போராடி அவர்களுக்கு 2-3 வருடங்கள் தேவைப்பட்டது. ஸோ யாருமே ஒரு உழைத்து மக்கள்கிட்ட போய் நின்று, நாங்கள் 13-14 மாதம் தான் அது எங்களுடைய அமைப்பை ஏற்படுத்தி, ஜஸ்ட் 14 மந்த்ஸ் அவ்வளோதான். இந்த 14 மாதங்களில் எங்களுக்கு தந்த இன்னல்களை யாருக்குமே கொடுத்துருக்க முடியாது. நாங்கள் மத்திய அரசு எதிர்க்கிறோம், மாநில அரசு எதிர்க்கிறோம், எங்களுக்கு பெரிய சப்போர்ட் கிடையாது. எஸ்டிபிஐ தவிர எங்களுக்கு பெரிய கூட்டணி கிடையாது, சின்னம் கிடையாது, அங்கீகாரம் கிடையாது, எல்லாமே சுயேட்சை வேட்பாளராக கருதப்பட்டாங்க. இத்தனைக்கும் நடுவில் நாங்கள் போராடி இந்த தோல்வி என்பதை நான் தோல்வியிலே ஒத்துக்க மாட்டேன். நாங்கள் அதை வெற்றியின் முதல் படியாக பார்க்குறோம். நாங்கள் எங்கள் கையில் ரெட்டையில் கையில் வச்சுக்கிட்டு, ஆளுங்கட்சியை கையில் வச்சுக்கிட்டு, மத்திய அரசு கையில் வச்சுக்கிட்டு 37 எம்பிகளை தோத்துட்டு நிற்கிறாங்க. 22 எம்எல்ஏக்களில் 8 தானே சார் மக்கள், 9 தானே கொடுப்பாங்க. இப்போ இவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் எப்படி மேடம் நீங்கள் ஒரு நம்பிக்கை போயிடாதா? தொண்டர்களுக்கு ஒரு நம்பிக்கை போயிடாதா, இவ்வளோ பேர் போயிட்டே இருக்காங்களே அப்படின்னு? கட்சியை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களும் தலைமையும் தான் சார் முக்கியம். 96 வரலாறு உங்களுக்கு தெரியாது இல்லை, நீங்கள் ஒரு பத்திரிகையாளர். அம்மா தோல்வி அடைந்த பிறகு அன்றைக்கு 2ஆம் கட்ட தலைவராக இருந்த அம்மா, கொள்கை பரப்பு செயலராக இருக்கும் போதே அம்மாவுக்கு உறுதுணையாக இருந்த திருநாவுக்கரசு போலையா, இதே கூப்பா கிருஷ்ணன் போலையா, ராஜகண்ணப்பன் போலையா, இந்திரா குமாரி போலையா, அதன் பிறகு காலகட்டங்கள் மாற அனிதா ராதாகிருஷ்ணன் போலையா, அம்மாவுக்கு நம்பிக்கைக்குரியவராக இருந்தவர்கள் அமைச்சராக இருந்த அனிதா ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடி, சேகர் பாபு வட சென்னை, எத்தனை பேர் போனாங்க? ஸோ ஒரு கட்சி தோத்த உடனே போகிறதுங்கிறது தலைவர் காலத்துலேருந்து வர வரலாறு தான். அதனால் இவங்க போகிறாங்கன்னா ஒரு உண்மை. ஆனால் அன்னைக்கு 96 அம்மா தோத்த கூட தொண்டர்கள் போல சார், தொண்டர்கள் இங்கே தான் இருந்தாங்க. அதனால தான் 98 அம்மா மறுபடியும் ஜெயிச்சு நின்னாங்க. ஸோ தலைமையும் தொண்டர்கள் தான் இயக்கமே தவிர, இப்போ சியா சரஸ்வதி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் வெளியில் போனால் தலைமைக்கு நஷ்டம் இல்லை. நான் அறியப்படுவது, நான் ஒரு சினிமா ஆர்டிஸ்டாக இருக்கலாங்க, அதெல்லாம் வேறு. அரசியல் அடையாளம்னா முதல்ல அம்மா எனக்கு கொடுத்தாங்க, அதன் பிறகு இன்னைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கொடுத்துருக்காங்க. ஸோ தலைமை தான் எனக்கு அடையாளம். இப்போ நீங்கள் பேட்டி எடுக்கிறீங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழக செய்தி தொடர்பாக தான் பேட்டி எடுக்கிறீங்க. ஸோ இண்டிவிஜுவல் சியா சரஸ்வதி தான் நான் சினிமா பற்றி மட்டும் தான் பேச முடியும். நான் அரசியல் பேசுகிறேன்னா இயக்கம் என் தலைமையும் தான். ஸோ நான் போவதனால் இழக்க போவது நான் தானே தவிர இந்த தலைமை இல்லை. தங்கத்தமிழ்ச்செல்வன் இப்போ எங்கே போவார் மேடம்? அதிமுக போவாரா? அவரை ஓ பன்னீர்செல்வமும் அவரோட மகனும் உள்ளே விடுவாங்களா? இந்த 2 நாட்களாக தங்கத்தமிழ்ச்செல்வன் பற்றிய ஊடகங்கள் கொடுக்குற முக்கியத்துவத்தை பார்க்கும்போது 2016 வரைக்கும் தங்கத்தமிழ்ச்செல்வன் யார் என்பது யாருக்குமே தெரியாது சார். அவர் ஒரு எம்எல்ஏ, ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ, அவ்வளோதான் தெரியும் சார். தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை பெரியகுளத்தில் ஆரம்பித்த பிறகுதான் தங்கத்தமிழ்ச்செல்வன் கட்சியில் சீனியராக இருக்கலாம். ஆனால் அவர் சென்னைக்கெலாம் அம்மாலாம் சந்தித்தது கிடையாது. திரு ஓபிஎஸ், திரு தங்கத்தமிழ்ச்செல்வன், இவர் விஜயபாஸ்கர் இருக்கிற சுகாதார அமைச்சர் முதல் கொண்டு டிடிவி தினகரன் அவர்கள் பெரியகுளத்தின் அரசியல் வாழ்க்கையை தொடங்கிய போது தான் மாணவரணி செயலாளரானார் தங்கத்தமிழ்ச்செல்வன், மாவட்ட செயலாளரானார் தங்கத்தமிழ்ச்செல்வன். அதன் பிறகு 2001 ஆண்டிப்பட்டியில் நிற்கிறார். அம்மா நிற்க முடியாதால் இவர் நிற்கிறார். அதன் பிறகு அம்மா கேஸ் எல்லாம் முடிஞ்சு வரும்போது ஆண்டிப்பட்டியில் ரிசைன் பண்ணிட்டு அம்மாவுக்கு அந்த சீட்டு கொடுத்து அம்மா நிற்கவும், இவருக்கு ராஜ்யசபா எம்பிக்கு சின்னம்மாவும் சாரும் பரிந்துரை பண்ணுறாங்க. பட் உண்மையை சொல்லணும்னா என்ன ஆச்சுன்னா, அப்போவே கொஞ்சம் லூஸ் ஸ்டாக் நிறைய
தங்க தமிழ்ச்செல்வனுக்கு. நான் தான் விட்டு கொடுத்த அம்மாவுக்காக அப்படின்லாம் அங்கே பேசியிருக்கார். ஸோ அதெல்லாம் அம்மாவுக்கு அதுக்கு போனக்கு பிறகு ஆக்சுவலாக அன்றைக்கி அவங்க ராஜ்யசபா எம்பி கூட அம்மா தர மாதிரி இல்லை. சின்னம்மாவும் டிடி தினகரன் சார் தான் இல்லை நமக்காக வந்து ஒரு விசுவாசமாக உழைக்கிறாருந்தா எப்படி பன்னீர்செல்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ அதே மாதிரி அவருக்கும் கொடுத்தாங்க. அதன் பிறகு எம்பிஆர் ராஜ்யசபா எம்பிஆர் அப்புறம் மறுபடியும் எம்எல்ஏ ஆனோடனே இவரை மந்திரியாக்க சார் என்கிட்ட அம்மா இருக்கும்போது நான் பெரியகுளம் மீட்டிங் போகும்போதோ தேனி மீட்டிங் போகும்போதோ இதே தங்க தமிழ்ச்செல்வன் ஓபிஎஸ்ஸை திட்டாத வார்த்தைகளே கிடையாது. நான் தான் மந்திரியாக இருக்கணும், என்னை மாணவரணி செயலாளர்ந்து எடுக்க வச்சுட்டார், என்னை மாவட்ட அம்மா எல்லா பதவியும் எடுத்தாங்க விட்டு வந்து. ஏன்னா இவரோட இந்த மாதிரி பேசுறாருன்னு தெரிஞ்சு எல்லாத்தையுமே எடுத்தாங்க. அந்த திட்டுவார். அவருக்கு ஆரம்பத்திலேருந்தே ஓபிஎஸ் தன்னோட பெரிய எதிரியாக பார்த்தவர். அது நாள் வரைக்கும் அம்மா இருந்த வரைக்குமே இவர் ஒரு எம்எல்ஏ தானே. அம்மா மக்கள் முன்னேற்ற அவருடைய தியாகத்தை நாங்கள் வரவேற்கிறோம், ஏற்றுக்கிறோம், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எம்எல்ஏ பதவியை தியாகம் செஞ்சார், அதெல்லாம் ஒத்துக்க வேண்டியது தான். ஆனால் அந்த தியாகத்துக்கு பின்னால் உங்களுக்கு கிடைத்த புகழ் என்பது மக்கள் உங்களை பெரிய தியாகியாக பார்த்தாங்களா இல்லையா? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்த பிறகு தானே ஊடகங்கள் உள்ள மாறி மாறி பேட்டி எடுத்தாங்க. இன்னைக்கு வந்து நீங்கள் 3 தடவை துபாய் அபுதாபி போயிருக்கீங்க, ஷார்ஜா போயிருக்கீங்க, உங்களை வச்சு விழாவில் நடத்தியிருக்காங்கன்னா அப்போ இல்லையே, இப்போ தானே திரு டிடி தினகரன் தலைமையேற்று நீங்கள் வந்த பிறகு இன்னைக்கு எல்லாரும் உங்களை பார்க்குறாங்க பேசுகிறாங்கன்னா அந்த தியாகத்தை வந்து இன்னைக்கு வந்து அதுக்கு போய் விலை பேசியிருக்காரு பாருங்க. எனக்கு அதுதான் வருத்தமாக இருக்குது. எங்கே பேசியிருக்காருங்கிறது கூடி சீக்கிரம் தெரிய போகுது. அவர் அண்ணா திமுகவுக்கு போக போகிறாரா, திமுகவுக்கு போக போகிறாரா, அதுதான் சார். இல்லை சார், அதாவதுங்க ஒரு கட்சியில் எல்லாரும் இப்போ எனக்கு சில பேர் பிடிக்கலைங்கிறதுக்காக கட்சி விட்டு எடுத்துருவாங்களா? எல்லாரும் எல்லாரோடையும் ஒத்து போகணுங்கிறது இல்லை. தலைமைக்கு நமக்கு வேண்டியது தலைமை, நமக்கு தலைமை முக்கியத்துவம் கொடுக்குறாங்கல்ல. ஒரு நிகழ்ச்சி இல்லாமல் தங்க தமிழ் சொல்லாமல் நேற்று நடந்திருக்கா? கட்சி ஆரம்பிக்கும் போதும் சரி, அமைப்பு ஆரம்பிக்கும் போதும் சரி சார். ஏன் இப்போ போகணும் மேடம்? இந்த பணம் சம்பாதிக்க முடியலன்னு ஒரு அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம எப்படி எம்எல்ஏ ஆகிடுவோம், மறுபடியும் உள்ளே போயிடுவோம், நமக்கு வந்து எங்கிட்டே சொல்லுவார் இந்த எம்எல்ஏஸ்லாம் என்ன சம்பாதிக்கிறாங்கல்லன்னு. ஸோ அவர் மனசில் அந்த பணம் சம்பாதிக்கிறங்கிற எண்ணம் வந்தாச்சு. இன்னொன்று, இவ்வளோ குறப்பட்டுக்கிறவர் அன்றைக்கி தேனியில் மிக தெளிவாக சார் சொன்னார், இந்த பேட்டியில் கூட சொன்னார், உங்களுக்கு தேனி வேண்டாம், நீங்கள் மதுரையில் திண்டுக்கல்ல நில்லுங்க பரவாயில்லன்னு. எனக்கு தான் பெரியகுளம் தான் நான் கேட்டேன். இவர் தான் தேனி நாடாளுமன்றத்துக்கு நான் நிற்கிறேன். எங்களுக்கு சார் கேட்டாருங்க, நாடாளுமன்றம் நிற்கிறீங்களா சிஆர்எஸ்ன்னு. சொன்னேன் வேணாம் சார், நான் சட்டமன்ற தேர்தல் மட்டும் நிற்கிறேன், எனக்கு நாடாளுமன்றம் வேண்டாம். ஏன்னா எனக்கு என்னுடைய வந்து எனக்கு இது போகிறோம், எனக்கு வந்து சட்டமன்றம் தான் நினைக்கும் போது கட்டாயப்படுத்தலையே சரி அப்படின்னா ஒரு நீங்கள் இல்லை நான் பெரியகுளமாக ஆண்டிப்பட்டி நிற்கிறேன்னா சார் வேற ஏதாவது போட்டு தான் போயிருக்க போகிறாங்க. பெரியகுளம் தொகுதி தான் கேட்டேன், ஆனால் என்னை கட்டாயப்படுத்தி தேனி நிப்பாட்டினாங்க சொன்னார். ஓபிஎஸ் பையனை வீழ்த்து காட்ட என்னால் முடியும்னு பேசினாரா இல்லையா? பேசாரா இல்லையா? அதே மாதிரி 23 ரிசல்ட் வரும்போது என்ன சொன்னாரு? இந்த மிஷின் தான் கோளாறுன்னு சொன்னாரா இல்லையா? மதுரையிலேருந்து பெட்டி வரும்போது எவ்வளோ ஆவேசமாக பேட்டி கொடுத்தாரு. அன்னைக்கெல்லாம் அப்படி பேசினவர் இன்னைக்கு வந்துட்டு பெட்டியெல்லாம் சரியாக தான் இருக்குது, நான் கரெக்டாக எண்ணி பார்த்தேன், நான் வேண்டான்னு சொன்னேன், நான் அதை மாற்ற சொன்னேன், நான் இதை மாற்ற சொன்னேன், நான் நாடாளுமன்றத்தில் நிற்க வேண்டான்னு, நான் சட்டமன்றத்தில் நிற்க சொன்னேன், இதெல்லாம் இப்போ சொல்கிறவர் அன்னைக்கே வெளில வந்து சொல்ல வேண்டியது தானே, எனக்கு நாடாளுமன்றத்தில் நிற்க இஷ்டம் இல்லைங்க, நான் வேண்டாம் சொல்லுங்க. பேட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடியே வேற எங்கேயோ பேசிட்டாருன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அதனோட வெளிப்பாடு தான் சமீப காலங்களில் ஒரு எஃப்எம் ரேடியோவில் அவர் கொடுத்த பேட்டி. அதுக்கப்புறம் எங்கள் ஐடிவிங்க அதை பற்றி கமெண்ட்ஸ் பண்ணாங்க. அவர் தான் சொன்னார், ஐடிவிங்கில் போட்டிருக்காங்க இதெல்லாம், நான் எங்கே ஏடிஎம்கே போகிறேன்னு சொன்னேன். அவரோட அந்த எஃப்எம் ரேடியோட பேட்டி அந்த சாராம்சத்தில் இருந்தது. அப்போ தான் 20ஆம் தேதி அன்னைக்கு சார் கூப்பிட்டு பேசுகிறார், தங்க இந்த மாதிரிலாம் பேட்டி கொடுக்காதீங்க, ஒரு இவிஎம் மிஷினில் சந்தேகம் நம்ம சொல்கிறோம், தலைமை சொல்கிறோம், நீங்களும் சொன்னீங்க, இப்போ மாற்றி பேசுகிறீங்க, அப்புறம் எடப்பாடி ஆட்சி நல்லா இருக்குங்கிறீங்க, எடப்பாடி ஆட்சி தொடரணுங்கிறீங்க, பிளாஸ்டிக் ஒழிப்பு அவர் தான் கொண்டு வந்தாருங்கிறீங்க, நம்ம எந்த கொள்கைக்காக இருக்கிறோமோ அதை நீங்களே ஒரு கொள்கை பரப்பு செயலாளர், நீங்கள் கட்சியில் முக்கிய தலைவர்களில் ஒருத்தர் நீங்களே மாறி மாறி பேசினா தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க? ஆகவே நீங்கள் வந்து பேட்டியை அவாய்ட் பண்ணுங்கள், பேட்டி கொடுக்க வேண்டாம், நீங்கள் அப்படி கொடுக்கறதா இருந்தால் நம்ம கட்சி சார்பாக என்ன பேசணுமோ அப்படி பேசுங்கன்னு சொல்லி அனுப்பிய பிறகும் வெளில போய் சில ஊடகங்களுக்கு நேர்மறையான பேட்டியை கொடுக்குறாரு. நாளைக்கு சொல்லலாம் இல்லை, நான் உண்மையாக உழைச்சேன், அவங்க தான் என்னை தூக்கி எறிஞ்சிட்டாங்கன்னு சொல்லலாம்ல. இவருடைய தவறை மறைக்கணும்ல சார். இவர் பேரம் பேசுறதையும் இவர் இந்த கட்சிக்கு வந்து இவ்வளோ நம்பிக்கையாக நாங்கள் வச்சிருந்த அந்த நம்பிக்கையை மாற்றுறதுக்கும் மக்கள்கிட்ட போய் நான் ஒரு தப்பும் பண்ணல, அவங்க தான் என்னை தூக்கிட்டாங்க நாளைக்கு சொல்லிடலாம்ல. அதுக்கு நான் என்ன சொல்கிறேன், தன்னோட மாவட்ட நிர்வாகிகள்லாம் சேர்ந்து வரவிடாமல் தடுத்துட்டாங்கிற கோபத்தில் தான் ரொம்ப ஆபாசமாக. இல்லை சார், இவர் வந்து அங்கே தேனியில் கூட்டம் போட்டு பேசியிருக்காரு. தேனியில் எலெக்ஷன் டயத்தில் இவர் யாரையும் அரவணைச்சி போகலைங்கிற கம்ப்ளைண்ட்டு அப்போவே வந்துட்டு இருந்தது. இவர் சரியாக தேர்தல் வேலை செய்யலைங்க, இவர் எல்லாரையும் அரவணைச்சி போகல, இவர் வந்து பிரச்சாரத்துக்கு கூட பேச்சாளர்களை கூப்பிடல, அவர் கொள்கை பரப்பு செய்யலாங்க, பேச்சாளர்லாம் புலம்புனாங்க.
எங்கள் கொள்கை பரப்பு செயலாளர் நாங்கள் பிரச்சாரத்துக்கு வரோம்னு சொல்கிறோம், அதெல்லாம் ஃபோன் எடுத்து பேச மாட்டேங்கிறாரு, சட்டை பண்ண மாட்டேங்கிறாரு. அப்போது எலெக்ஷன்லாம் முடிஞ்ச உடனே எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் சார் கேட்டார், இந்த தோல்விக்கு என்ன, அது ஒரு தலைமை தானே கேட்பாங்கல்ல சார், யார் சரியாக ஒர்க் பண்ணாங்க, யார் சரியாக ஒர்க் பண்ணல, வேட்பாளர் சைடு என்ன பிரச்சனை, மாவட்ட செயலாளர் சைடு என்ன பிரச்சனை, மண்டல பொறுப்பாளர் சைடு என்ன பிரச்சனை, இதெல்லாம் சார் கேட்குற மாதிரி தேனி மக்கள் சொன்ன உடனே அப்போது நம்ம டேவிட் அண்ணாதுரையும் மகேந்திரன் திருப்பங்குன்ற வேட்பாளரும் போய் பேசினாங்க, ஏன்னா மதுரைக்காரங்களாம் போய் பேசினாங்க. சரி நீங்கள் எதாக இருந்தாலும் சார்கிட்ட போய் சிலர்கிட்ட பேசுங்க அப்படின்போது சார் வந்து செவ்வாய்க்கிழமை வாங்கன்னு சொன்னார். அவங்க கிளம்பி வந்தாங்க. இதுதான் நடந்தது. ஸோ நிர்வாகிகளை கூப்பிட்டு இந்த எலெக்ஷன் தோல்விக்கு என்ன காரணம், ஒரு தலைமை பேச தான் சார் செய்வாங்க, அதை எப்படி நீங்கள் கூப்பிடுவீங்கன்னு கேட்டால், எல்லாத்த விட ரொம்ப நிதானத்தோட ராத்திரி பேசின வார்த்தை என்பது, நீங்கள் நிதானமாக இருக்கீங்கல்ல, நிதானமாக இருக்கும்போது பேசக்கூடாது. அந்த வார்த்தை என்பது எந்த கட்சி தொண்டனாவது ஏற்றுப்பாங்களா? நான் சொல்கிறேன்னா, எங்கிட்ட அவர் ஃபோனில் செல்லப்பாண்டி அண்ணன், அவர் செல்லப்பாண்டி அண்ணன் என்பவர் எங்களுடைய அம்மா காலத்துலேருந்து கட்சியில் இருக்கார், அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய மாநில துணை செயலாளராக இருக்கார், மதுரைக்கார். அவர்கிட்ட தான் அவர் பேசியிருக்கார், சாரோட உதவியாளர்கிட்டலாம் இல்லை. அவருக்கு மனசு கேட்காம அதை ரிலீஸ் பண்ணுறேன். என்னென்னா இப்போ நானாக தான் பண்ணியிருப்பேன் சார். அதே மாதிரி என் தலைமையை பற்றி இப்போ சப்போஸ் தங்கத்தமிழ்ச்செல்வன் என்கிட்ட இதே பாணியில் ஃபோனில் பேச நான் ரிலீஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா நீங்கள் 1000 குறை சொல்லுங்கள், பொலிட்டிக்கலாக நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்க, எனக்கு எம்பி நிலையில் பிடிக்கல, அது எதை வேணால் சொல்லுங்கள், அது உங்கள் உரிமை. நீங்கள் வெளில போகிறீங்களா, அதுவும் உங்கள் உரிமை. ஆனால் தரம் தாழ்ந்த, காதால் கேட்க முடியாத இவ்வளோ மோசமான வார்த்தைகளை ஒரு தலைமையை பற்றி பேசும்போது யார் ஏற்றுப்பாங்க? ஸோ அவர் திறந்தாலும் இவர் பேச வெளியிட்ட மூலம் வேற எந்த கட்சிக்கு அவர் போடாமல் அப்படி கிடையாது சார். அவர் போகணும்னு முடிவு தடுக்க முடியாது. அவங்க சேர்த்துக்கிறவங்களுக்கு இஷ்டமா இருந்தால் அவங்க சேர்த்துக்க போகிறாங்க, போகிற இடத்துக்கு இவர் போக போகிறார், நாங்கள் யார் தடுக்கிறதுக்கு? ஆனால் இவருடைய தராதரத்தை புரிஞ்சுக்கணும் மக்கள். அதாவது இங்கே இல்லைங்க, அவர் எங்கே போனாலும் அந்த மாதிரி யாரையும் பேசக்கூடாது. எங்களைன்னா நாங்கள் சொல்ல வரல. அவர் ஒருவேளை வேறு இயக்கத்துக்கு போனால் கூட அங்கே தான் மனஸ்தாபம் வந்தால் கூட இப்படி பேசக்கூடாது. இவர் இப்போ போனால் அதிமுக ஓப்பனிஸ்லாம் ஏற்றுக்கொள்வாரா? அது வந்து மில்லியன் டாலர் கொஸ்டின் தான். அது என்னன்னா, தேனியில் தான் இவரும் அரசியல் பண்ணி ஆகணும், திரு ஓபிஎஸும் அரசியல் பண்ணி ஆகணும். தேனியில் 2 பேரை பொறுத்த வரைக்கும் எலியும் பூனைன்னு வாங்குற கதை தான். நிச்சயமாக இவரை வந்து திரு ஓபிஎஸ் வந்து என்கரேஜ் பண்ணி அங்கே கூட்டிகிட்டு போய், இவர் போகும்போதே நமக்கு தெரியாது, எல்லாம் செவி வழி செய்தி தான், எனக்கு மாடச்சலா வேணும்னு கேட்டிருக்காரு, ராஜ்யசபா எம்பி கேட்டிருக்காரு. அது உண்மைதான் இருந்திருக்கும், ராஜ்யசபா எம்பி வேணும், மாடச்சலா வேணும், இதெல்லாம் கேட்குறாரு. எப்படிங்க இவரை வந்து ஒரு மிகப்பெரிய பதவியில் உட்கார வச்சு தேனியில் அரசியல் பண்ண திரு ஓபிஎஸ் ஒத்துக்குவார்? அப்போ எடப்பாடி வந்து ஓபிஎஸ் செக் வைக்கிறதுக்காக இருக்கலாம், கையில் எடுக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேருக்குள்ள ஏற்கனவே ஈகோ ஓடிக்கிட்டு இருக்கு, ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும். அதனால் இவருக்கு ஒரு செக் வைக்க வரலான்னா அந்த டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் அவர் தானே அங்கே, அவர் ஒத்துக்கணும்ல. இந்த குழப்பத்தில் சட்டசபையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் சபாநாயகர் மேலே கொண்டு வராங்களே, அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றியடைய வாய்ப்பு இருக்கா? வந்து நமக்கு தெரியாது. நாங்கள் சார் மட்டும் இது பேட்டியில் சொல்லிட்டா நான் எடுத்து வாக்களிப்பேன்ட்டு நான் கண்டிப்பாக. ஏன்னா சபாநாயகரனுடைய நடவடிக்கைகள் மிக மிக பெரிய தப்பு. அது எங்கள் 18 எம்எல்ஏக்கள் மேலேயும் சரி, அதே நடவடிக்கை 11 எம்எல்ஏக்கள் மேலே சபாநாயகர் எடுக்கலை. ஸோ என்னுடைய முடிவு இதாக தான் இருக்குன்ட்டாரு. திமுக என்ன பண்ண போகுதுங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா அவங்க தான் இன்னைக்கு வந்து மெஜாரிட்டியில் இருக்காங்க. இந்த சட்டசபை தொடர் முடிகிற வரைக்கும் இந்த ஆட்சிக்கு எந்த பாதுகாப்பு நினைக்கிறேன்? அது வந்து திமுக கொண்டு வர நம்பிக்கையில்லா தீர்மானத்தோட வெளிப்பாடும் சட்டமன்றத்தில் வாக்களிக்க போகிற எம்எல்ஏக்களுடைய வெளிப்பாடு தான் நமக்கு சொல்லும். ஏன்னா இப்போ யார் எந்த எம்எல்ஏ எப்படி இருக்காங்க, அவங்க மனசில் என்னக்குங்க நமக்கு தெரியாதுல்ல சார். நடவடிக்கை அந்த சட்டமன்ற கூடின பிறகு நடக்க போகிற நிகழ்வுகள் தான் இதை சொல்லணும். தங்கத்தமிழ்ச்செல்வன் பேசும்போது மாவட்ட செயலாளர்களே வந்து தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் டிடிவி இருக்கிறார் அப்படின்லாம் ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார். நான் வேணால் எல்லா ஃபோட்டோஸையும் காமிக்கிறேன். இங்கே தலைமையில் நடக்கிற கூட்டங்கள், சார் வீட்டில் நடக்கிற கூட்டங்களில் எங்கள் மாவட்ட செயலாளர்கள் இன்க்ளூடிங் மிஸ்டர் தங்கத்தமிழ்ச்செல்வன் இல்லாத ஃபோட்டோ இருக்கான்னு கேளுங்க. இல்லை அவர் அவசரத்துக்கு பேசணும்னா சந்திக்கவோ பேசவே முடியாது, அப்படி ஒரு தலைமை இரும்பு கோட்டு தான் 2 வருஷமாக ஊராக சுற்றிட்டு இருக்காரு சார். அவர் எங்கே சார் வீட்டில் இருந்தாரு? கண்டிப்பாக நேற்று நான் போனேன், நேராக போனேன். இந்த பிரச்சனை வரும்போது நேராக போய் சார் இந்த மாதிரி தந்தி டிவியில் கூப்பிட்றாங்க சார். நான் ஒரு மாதமாக டிபேட்ஸ் போகிறதில்ல. நேற்று போய் சொன்னேன் தாராளமாக போய். நான் வந்து என்னென்னா இது ரொம்ப கிரிட்டிக்கல் இஷ்யூவாக இருந்தது. சார் தலைமை பேசாமல் நம்ம பேசக்கூடாது தான் வெயிட் பண்ணேன். சார் பேட்டி கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி போகிறேன்னா உங்கள் பேட்டி நான் பார்த்துட்டேன் சார், அது மாதிரி பேசிக்கிறேன். நான் எப்போ நினச்சாலும் நான் பாட்டு ஃபோன் பண்ணிட்டு இங்கே வராருன்னா இங்கே வீட்டில் நான் போய் பார்ப்பேனே. சரி, 2வதுங்க எல்லா மாவட்டத்திலையும் சுற்றுப்பயணத்தில் தானேங்க சார் இருந்தாங்க. எந்த சுற்றுப்பயணம் போகும்போது மாநிலத்தில் சந்திக்க மாட்டாரா, நிர்வாகிகளை சந்திக்க மாட்டாரா? இந்த 2 வருஷமாக எனக்கு தெரிஞ்சு சென்னையில் வந்து வாரத்தில் இல்லை மாதத்தில் 1 நாள் இருந்தால் அதிகம்.
பாக்கி பூரா சுற்றுப்பயணம் தான். அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் போகும்போது அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் நிர்வாகிகள் தான் ஒரு கார்லேயே இருப்பாங்க. ஸோ அங்கே டிஸ்ட்ரிக்ட் நிர்வாகிகளை சந்திக்காமல் நீங்கள் எப்படி சுற்றுப்பயணம் போக முடியும்? அங்கே அரேஞ்ச் பண்ண போகிறது யார்? மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர்கள் தானே. அவங்க தானே அந்த நிகழ்ச்சிகள் அரேஞ்ச் பண்ணுறாங்க, அவங்க தானே மேடையில் இருப்பாங்க, அவங்க தானே வண்டியில் இருப்பாங்க, அவங்க தானே நிகழ்ச்சிகளில் இருப்பாங்க. ஒரு கல்யாணத்துக்கு போகிறதுனா கூட நிர்வாகிகள் இல்லாமல் போக முடியாது சார் ஒரு தலைமை. அப்படி நிர்வாகிகளை சந்திக்கலன்னு இவர் சொல்கிறார். சார் வீட்லேயே உட்காந்து யாரையும் பார்க்காம இருந்தால் அவர் சொல்கிற குற்றச்சாட்டு கரெக்டு. அவர் வீட்டில் தானே இருக்கார், என்றைக்கோ ஒரு நாளைக்கு தானே வெளில வர்றார். அவர் வீட்லேயே இல்லை, 2 வருஷமாக சுற்றுப்பயணத்திலே இருந்திருக்கார். அப்புறம் யாரையுமே சந்திக்கலைன்னா எப்படி? அப்புறம் எல்லா மக்களுக்குமே ஒரு சந்தேகம் என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எப்போதும் தினகரனையோ இல்லை மற்றவர்களெல்லாம் கடுமையாக விமர்சித்து பேசினாலும் திருமதி சசிகலாவை பற்றி மட்டும் வாயே திறக்க மாட்டேன்றாருங்க. ஸோ ஒருவேளை இன்னமும் அவர் ரகசியமாக வந்து சசிகலா அவர்களுக்கு விசுவாசியாக இருக்காங்களா? இருந்துதான் சார் ஆகணும். அவரெல்லாம் வாழ்க்கையில் முதலமைச்சர் கனவு கண்டிருக்க முடியுமா? ஓபிஎஸ்ஸை கூட அம்மா உட்கார வச்சாங்க, இபிஎஸ்ஸை ஒன்றும் உட்கார வைக்கலையே. அவர் மந்திரி ஆனது கூட வந்து அம்மா சொல்லி தானே, அம்மா கை காமிச்சதுனால தானே. தனிப்பட்ட செல்வாக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதரோ சுயேட்சையாளர் வெற்றி பெற்றவரோ இல்லைல்ல. அன்னைக்கு கூவத்தூரில் மட்டும் யாரை சின்னமாக தேர்ந்தெடுத்தாலும் அன்றைக்கி இருந்த எம்எல்ஏக்கள் கையெழுத்து போட்டிருப்பாங்க. இன்ஃபேக்ட் என்னன்னா, திரும்ப சசிகலா வந்த உடனே இந்த ராமனுக்கு பரதன் கொண்டே கொடுத்த மாதிரி ஒரு ஆட்சி கொடுத்துருவாரா? அவ்வளோ பெரிய ஒரு தியாகம் செய்வாரா அப்படின்னு அவங்க வந்து இப்போ யார் காலில் விழுந்தாலும் பரவாயில்ல, அன்னைக்கு பதவி வேணும்னு இருந்தாங்க. சின்னம்மா காலில் விழுந்து பதவியை வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பதவி ஆனதுக்கப்புறம் டெல்லியில் போய் யார் காலில் விழுறாங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். பார்த்து சின்னம்மா சீக்கிரம் வர போகிறாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது வந்து ஒருவேளை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள்லாம் வந்து சசிகலா அவர்களை பார்த்து சந்திக்க வந்தாலோ இல்லை வந்து மீண்டும் ஒரே ஒருங்கிணைந்த அதிமுகவை வரணும்னு நினச்சாலோ அதற்கான வாய்ப்பு இருக்கா? அமமுக அதிமுகவோட இணைமா? எதுவாக இருந்தாலுமே சின்னம்மா வந்ததுக்கப்புறம் தான் சார். ஏன்னா சின்னம்மா மனசில் என்ன இருக்குது, ஏன்னா அவங்க ரொம்ப வேதனையில் இருக்காங்கன்ட்டு எனக்கு தெரியும். நான் அவங்கள ஒரு 3-4 முறை போய் பார்க்கும் போதெல்லாம் அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, நான் என்ன தப்பு பண்ணேன், இந்த ஆட்சியில் உட்கார வச்சுட்டு தானே வந்தேன். நான் இவங்களுக்கு வந்து நான் பாட்டு கிளம்பி வந்துட்டேன்னா, யாரை எப்படியோ போங்கன்னு கிளம்பி வந்துருந்தா கூட அவங்க என்னை திட்டலாம். அன்றைக்கி அவங்க பாட்டு கிளம்பி போயிட்டாங்க. நீ இந்த சூழ்நிலையில் கூட நான் ராத்திரி பூரா உட்காந்து அந்த கூவத்தூரில் இவங்களை உட்கார வச்சுட்டு தானே வந்தேன். இப்படி துரோகம் பண்ணிட்டாங்களேங்கிற எண்ணம் அவங்க மனசில், அந்த வலி ஒவ்வொரு தடவையும் நான் பார்ப்பேன். அந்த கண்ணில் கண்ணீரோட சொல்லுவான். அவங்க கடைசியாக எடுத்து அந்த எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் பதவிக்கு தேர்ந்தெடுத்ததான் அதுதான் சார் அவங்களால தாங்கிக்க முடியல. இல்லை தாங்கிக்க முடியல. ஏன்னா எனக்கு தெரியும் சார், நான் 16 வருஷம் அதிமுக வரலாறுல சொல்கிறேன். இன்றைக்கி இருக்கக்கூடியவங்களில் 99% பேர் சின்னம்மா குடும்பம் மூலமாக கட்சிக்கு வந்தவங்க தான், பதவிக்கு வந்தவங்க தான். இப்போ நான் என்ன மாதிரி, நான் எஸ்.எஸ். சந்திரா, ராதாரவி மாதிரி ஒரு 10 பேர் தான் அம்மா டைரெக்டாக போய் பார்த்து சேர்ந்துருக்கோம். பாக்கி எல்லாருமே சின்னம்மா குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் பிடிச்சி இந்த கட்சிக்குள்ளே வந்தவங்க தான். நான் சொல்கிறேன், தேனியில் எங்களுடைய பொதுச்செயலாளர் டிடி தினகரன் போன பிறகு தான் திரு ஓபிஎஸ்லேருந்து தங்கத்தமிழ்ச்செல்வன்லேருந்து தங்கத்தமிழ்ச்செல்வன் சீனியராக இருந்தால் கூட கட்சிக்கு முக்கியமான பொறுப்புகள் வர்றதுக்கு இவங்க தான் காரணமாக இருந்தாங்க. ஏன்னா அம்மாவுக்கு அவங்கள டைரெக்டாக தெரியாது. நான் இங்கே எனக்காக இவங்க நல்லா ஒர்க் பண்ணாங்க கட்சியில், அங்கே தேனியில் நல்லா ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு கொண்டு வந்து இப்போது ஒரு தலைமை இருக்குது சார். இப்போ நான் தலைமையில் இருக்கேன்னு தெரியும், இன்னொரு தொண்டரை பற்றி தெரியணும்னா நான் சொல்லணும் போய். இப்போ தலைமைக்கு நான் நெருக்கமாக இருக்கும் போது நாங்கள் போயிருந்தேம்மா இந்த கட்சிக்கு, நான் அந்த மாதிரி இப்போ நான் அம்மாட்ட இருக்கும்போது நிறைய பேர் கட்சியில் சேர்த்துருக்கேன். போய் சொல்லுவேன், அம்மா நான் கூட்டத்துக்கு போகிற இடத்துல இவங்க வருவாங்க, லெட்டர் கொடுப்பேன். சினிமாவில் இருக்கிறவங்க, வெளில இருக்கிறவங்க நிறைய பேர் நான் சேர்த்துருக்கேன். அப்படி வந்து ஒரு லிங்க் தானே சார். அம்மாவுக்கு டேட்டா அப்போது என் மூலமாக சேர்ந்தவங்க நாளைக்கு எனக்கு விசுவாசமாக இல்லைனா கூட எனக்கு துரோகம் பண்ணக்கூடாது. இல்லை, என் மூலமாக சேர்ந்து உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்க்கை வருது, கரெக்டு, அது சந்தோஷம். நீங்கள் எனக்கு விசுவாசமாக இருக்க வேண்டாம், துரோகம் பண்ணக்கூடாது. இல்லை, அதுதான் சின்னம்மாவுக்கு என்ன வருத்தம்னா, எங்களெல்லாம் பார்த்து சொன்னாங்க, நான் உங்களுக்குலாம் எதுவுமே செஞ்சதில்லை, நீங்கள் இன்றைக்கி எங்கள் கூட நிற்கிறீங்க. நான் யாருக்கெல்லாம் நல்லது செஞ்சு வாழ வச்சனோ அத்தனை பேருமே இன்றைக்கி எனக்கு துரோகம் பண்ணுறாங்கங்கிற மனசில் அந்த வலி, அவங்க ஒவ்வொருத்தரையும் அவங்க கண்ணில் அந்த வலியை நான் பார்த்துருக்கேன். அதனால் வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன டிசைட் பண்ண போகிறாங்கிறத பார்ப்போம். மேடம், விரைவில் உங்கள் கட்சி நிர்வாகிகள், புதிய நிர்வாகிகள்லாம் அறிவிக்கப்பட போகிறாங்க அப்படின்னு சொல்லி டிடிவி அவர்களே சொல்லியிருக்கிறாரு. ஸோ தங்கத்தமிழ்ச்சன் வேறு போயிட்டார். ஸோ அடுத்து கொள்கை பரப்பு செயலாளர் நீங்கள் தான் இருப்பீங்கன்னு செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ எங்களுக்கு முன்னே அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். சார் உண்மையை சொல்கிறேன், தலைமை அறிவிக்கிற வரைக்குமே நான்லாம் சார்ட்ட எதுவுமே அம்மாக்கிட்டே எதுவுமே கேட்டதே இல்லை. 3 தடவை அம்மா தான் வாரியம் கொடுத்தாங்க. ஆன்லைனில் ஏதோ வாட்ஸ்அப்லலாம் போயிட்டுருக்கு. தலைமை சின்னமாவும் சார் என்ன முடிவு பண்ணி நிர்வாகிகள் நியமிக்கிறாங்களோ நாங்கள் ஒர்க் பண்ண தயாராக இருக்கோம், அவ்வளோதான். அவர்கள் அறிவிக்கும் போது அந்த அறிவிப்பு அவ்வளோதான். அதனால் ஒரு செய்தி போயிட்டுருக்கனால இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஒரே குறிக்கோள், கண்டிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றியை மக்களிடத்தில் பெறணும். இந்த தேர்தலில் நிச்சயமாக மறுபடியும் நான் ஆணித்தரமாக சொல்கிறேன், தோற்கடிக்கப்பட்டிருக்கோம். நாங்கள் தோல்வி அடைஞ்சோன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா நான் ட்ராவல் பண்ண வரைக்கும் மக்கள் எங்களுக்கு கொடுத்த வரவேற்பு வரைக்கும் பார்க்கும் போதே இது நான் தோல்வியாக ஏற்றுக்க தயாராக இல்லை.
ஆனால் கண்டிப்பாக மிக விரைவில் இது மிகப்பெரிய வெற்றியாக மாறக்கூடிய சூழ்நிலை தமிழ்நாட்டில் உண்டு. இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதுனால ஓபிஎஸ் சிபிஎஸ்க்கு பலம் இருக்கிறதா இருக்கு தவிர, அந்த ஆட்சி அதிகாரம் அவங்கள விட்டு போனால் யாரும் அவங்க கூட போக மாட்டாங்க. ஏன்னா அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்க யாரும் தயாராக இல்லை. அந்த தலைமைக்கான ஒரு ஆளுமை என்பதும் அவங்க கிட்ட கிடையாது. ஸோ கண்டிப்பாக சின்னம்மாவும் டிடி தினகரன் தான் எதிர்கால அதிமுக ஒரு வலிமையான கட்டமைப்பாக இருந்ததை போல மறுபடியும் அதிமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வலிமையான கட்டமைப்பை ஏற்படுத்த போகிறவங்க. அதற்காக உழைக்கிற அந்த எண்ணம் தான் இப்போ எங்கிட்ட மேலோங்கி இருக்கு. நாளை நடப்பது ஆண்டவனும் எங்கள் தலைமையும் தான் அறியும். நன்றி சார். தேங்க்யூ சார்.